தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 800+ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 35,400 1,30,400 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. உங்கள் ஊர்லேயே இதோட ஜாப் லொக்கேஷன் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. டிப்ளமோ ஐடிஐ லெவலில் படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. பேப்பர் 1 உங்களுக்கு நார்மலாக டிஎன்பிஎஸ்சியில் வைப்பாங்க இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். tnpscexams.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. டிப்ளமோ அண்ட் ஐடி குவாலிஃபிகேஷனில் இருக்க போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினரல் லிமிடெட், ஸோ அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் ஃபோர்மனில் 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸில் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் பார்த்தீங்கன்னா 129 வேக்கன்சிஸ் இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 101 வேக்கன்சிஸ் இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 46 வேக்கன்சிஸ். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதிலே வேரியஸ் டிசிப்ளினில் இன்ஜினியரிங், ட்ராயிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்லேயே உங்களுக்கு எலக்ட்ரானிக் மெக்கானிக் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் தான். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேயே வேரியஸ் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் அதை டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிட்டட்லேயும் 15 வேக்கன்சிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 110 வேக்கன்சிஸ் இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் 149 வேக்கன்சிஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரியும் பார்த்திங்கன்னா லெவல் 5லேருந்து ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி லெவல் 15 வரைக்கும் பெய்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ்க்கு மட்டும் சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20 வேக்கன்சிஸ் இருக்குது. 26,500 84,180 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட் வேரி ஆகுது. மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 34 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 32. ஒரு சில போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 42 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 இயர்ஸ் வரைக்கும். டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து வேரி ஆகுது. அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி,
பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சீரியல் நம்பர் 56ல் இருக்க ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்களுக்கான வேக்கன்சிஸ் இது. ஸோ மைன்ஸ் ஃபோர்மனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோவில் மைனிங் இன்ஜினியரிங் அண்ட் மைன்ஸ் ஃபோர்மன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதேமாதிரி டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அல்லது ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அல்லது ஹேண்ட்லூம் அண்ட் டெக்னாலஜி அல்லது டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இது ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் 10th முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி டிப்ளமோவில் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா ஓவர்சீர் ஜூனியர் ட்ராட்டிங் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் எலிஜிபிள் இருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த டிசிப்ளினில் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலோ அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ எலிஜிபிள் தான். சம் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்டிசி சர்டிஃபிகேட்ஸ் என்ஏசி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குனாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ரோடு இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் முடிச்சிருந்தா எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி மோட்டார் வெஹிக்கல் டிசிப்ளினில் படிச்சிருக்கணும் அல்லது டீசல் மெக்கானிக் டிசிப்ளினில் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கவங்க எல்லா போஸ்ட்டுக்குமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஒரு 2 போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழை நல்லா எழுத படிக்க தெரிஞ்சால் தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ சொன்னேன் இல்லைங்களா, பிடபிள்யூடி கேட்டகரி பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட், அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ். அடுத்து தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்டிங்ஸுமே பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு சொல்லி 3 பார்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. OMR பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பரு. இதில் டிப்ளமோ ஐடிஐ ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். சிபிடி எக்ஸாமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பரில் என்னென்ன டிசிப்ளின் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடான பேப்பர் தான் இது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்து செக் பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கான சிலபஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இது. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் 150 rupees பெய்ட் பண்ணணும். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் TNPSCexams.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees இருக்கும். ஒரு சில கம்யூனிட்டிக்கு எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. SC, ST, PWD கேட்டகரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ 100 rupees சொல்லியிருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ இதே பிடிஎஃப்லேயே உங்களுக்கு சிலபஸ்மே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் சிலபஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு, அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட் பேப்பருக்கும் சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸ் பிரேக்கப் இருக்குது. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸும் பார்த்திங்கன்னா எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளோ கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 839 வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.